நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? அவர் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை செய்தபடியால மாத்திரம் இல்ல, அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட எத்தனை பேர் ஒரு நம்பிக்கையோட சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? அல்லது நம்பிக்கை இல்லாம எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எதுக்குமே பதில் இல்லை. எனவே எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறோம். நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம தொய்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இருந்தா கூட கர்த்தர் நம்மளுடைய நம்பிக்கையா இருந்து அப்படின்னு இருக்குது, நம்மளுடைய கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார்னு இருக்குது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி. அல்லது ஒருவேளை நம்ம நம்பிக்கை இன்னைக்கு யார் மேல இருக்குது? நம்மளுடைய பலத்தின் மேல இருக்குதா, நம்மளுடைய சுயத்தின் மேல இருக்குதா, அல்லது மனுஷர்கள் மேல இருக்குதா? ஆனா வேதம் சொல்லுது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த சங்கீதத்தை. சங்கீதம் 115 அதிகாரம், இஸ்ரவேலே கர்த்தரையே நம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த சங்கீதத்துல. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வரையிலான வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். முதல், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலுயா, ஆமென். ஒரு அருமையான சங்கீதத்தை வாசித்தோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு அவர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தரையே நம்புங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம இன்னைக்கு ஒரு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்லி சகரியால சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரியத்துல ஒருவேளை நம்பிக்கை இழந்து அது முடிஞ்சிட்டு இனிமே அது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா அந்த காரியத்துல இருந்துதான் கர்த்தர் மீண்டுமா ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு உண்டு பண்ணுகிறார். ஹோப்பே இல்லாதவங்களுக்கு தான் ஹோப் நம்மளுடைய தேவனிடத்துல அது இருக்குது. இந்த காலை வேளையில கூட அதை உணர்ந்தவர்களாக அநேகர் ஹோப் இல்லாம இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அதுக்காக பாரப்பட்டு அந்த யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவ சமூகத்துல ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியா மற்றவர்களுக்காக கூட நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம், மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையை நீர் எங்களுக்கான செய்த உடைய கிருபைக்காய் கோடான கோடி நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை அப்பா, அடிமைகளும் பாவிகளும் ஆண்டவரே நீசர்களும் ஆகி எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையை காணத்தக்கதா இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் உம்மை துதியார்கள் என்று இருக்குது கர்த்தாவே. நாங்களோ ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை கர்த்தாவே. அதனால எங்களுடைய நாவுகள்ல இருந்து, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, நாவுகள் மாத்திரம் அல்ல ராஜா, ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ செய்த சகல நன்மையை நினைத்தவர்களாய் உம்முடைய சமூகத்துல நிற்கிறோம் ராஜா. ஒருவேளை ஒரு விசை கூட கர்த்தாவே இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய மகிமையை நீங்க காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அன்று ஏசாயாவுக்கு அந்த ஆலயத்தின் மகிமையை நீங்க காண்பித்தீங்களே ஆண்டவரே, உம்முடைய வஸ்திர தொங்கலால அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய நீதியின் சாலை எங்கள் மேல நீங்க போத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை இந்த இடத்துல நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு தெளிவாய் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்க வார்த்தையால பேசுகிற தேவன் கர்த்தாவே. அப்பா இந்த காலை வேளையில ஒருவேளை யாரெல்லாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, இந்த காலை வேளையில
ஆண்டவரே நம்பிக்கையின் தேவன் அப்பா, எங்களுக்கு நீங்க அடைக்கலமா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெரிவிக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய மகிமை பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா. இந்த ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனையாய் ஆண்டவரே, எங்களுடைய இஷ்டப்படி அல்ல கர்த்தாவே அப்பா, உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமையை சேர்க்கிற ஆராதனையாய் இந்த ஆராதனை அமைறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் உள்ள வாஞ்சைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவன் அப்பா, எங்களுடைய உள்ளத்தை கூட நீங்க சுத்திகரிக்கும்படியாய் ஒரு விசை எங்களை முற்றிலுமாய் கழுவும்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களையும் எங்களுடைய ஆவி ஆத்மாக்களையும் நீங்க சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள தேவன் ராஜா. உம்முடைய சமூகத்துல பரிசுத்தம் இல்லாம உமக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது கர்த்தாவே. ஒரு விசை கர்த்தாவே எங்களை நீங்க கழுவி சுத்திகரிங்க. உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்க, பாவமர எங்களை கழுவுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய சத்தம், எங்களுடைய ஜெபம், ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பம், எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய துதி, எங்களுடைய பாடல்கள் எதுவுமே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து அது தடை செய்யாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல எட்டத்தக்கதாய் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நாங்கள் உள்ளத்திலிருந்து அதை பாடுறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற துதி கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு அது பிரீதியாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய செய்தி வேலைக்காய் இடத்துல நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெரிவிங்க கர்த்தாவே. அப்பா, நம்பிக்கை இல்லாத இடங்கள்ல ஆண்டவரே நம்பிக்கை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தை நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, ஆலயத்துல வந்து உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிற வரப்போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு வெறும் வெற்று ஆராதனையாய் இந்த ஆராதனை இருக்காதபடிக்கு ஆண்டவரே அபிஷேகம் நிறைந்ததாய் ஆண்டவரே வார்த்தைகள் நிரம்பிய ஒரு ஆராதனையாய் இந்த ஆராதனையை நீங்க மாற்றி எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இடைப்படுவீராக. அப்பா, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னதின்படி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார்னு சொன்னீங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவங்க ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிற சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் எங்களுடைய ஆராதனை உமக்கு உகந்த ஆராதனையாய் சுகந்த வாசனையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை நீங்க மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஒரு அர்ப்பணிப்போடு கரங்களை தட்டி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரையே துதிக்க வந்திருக்கிறோம்னு சொல்லி இந்த பாடலை கூட நம்ம பாடுவோம்.
மனசா ஒரு மனதோட பாடுவோம். பாடுவோமா? கண்களை ஏறெடுப்பேன், வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, அவரையே நோக்கி பார்க்கும்படியா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, தேவை
செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதிலளிப்பீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாயிரே. வாய்களை திறந்து என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலா நீர் செய்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய தோன்றித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம். முழு இருதயத்திலிருந்து சொல்ல முடியுமா? எனக்கு எல்லாமே நீங்க தான் ராஜா. இந்த உலகம் என்னை கைவிடலாம், இந்த உலகம் என்ன அநேக நேரம் என்னை மறந்து போலாம், எல்லாம் நீங்க தான் ராஜா. தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை. கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்றேன் ராஜா, அப்பா உம்மை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிற ராஜா, என்னுடைய ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேல் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நான் எதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் அதுக்கு மேலாய் உம்மால செய்ய முடியும். பதிலளிப்பீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை. கர்த்தாவே, எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் ஏறெடுத்துக் கொள்ளும் கர்த்தாவே. ஏறெடுத்து பாரும் கர்த்தாவே, என்னை ஏறெடுத்து பாரும். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே.
ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தாவே இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாதான் நீங்க ஒவ்வொரு நாளும் செய்திருக்கிறீங்க, செய்து கொண்டு வருகிறீங்க, இனிமேலும் நீங்க செய்ய போறீங்கப்பா. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய வாரம், புதிய நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படட்டும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். உருவாக்கி நம்மை கொண்டு செயல்படுத்த வேண்டிய காரியங்களை செயல்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த 3 வாரங்களாக பார்த்தோம். ஆனால் இந்த வாரத்தில் கர்த்தர் நம்முடன் இருந்து நற்கிரியைகளை செயல்படுத்த அவர் செயல்படுத்துகிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாளிலும் பார்க்க இருக்கிறோம். நற்கிரிகைனா என்ன? தேவன் அவர் கிரியை செய்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த பூமியில் அனுப்பின பிற்பாடு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவர் போயிட்டார், எனக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது அல்ல. அவர் முடித்த வேலையை நாம தொடருவதற்காக கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்திலும் என்ன செய்திருக்கிறார்? பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். We are living in a finished work. அந்த finished work-ஐ கர்த்தர் கண்டினியூ பண்ணுவதற்காக கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன செய்திருக்கிறார்? நற்கிரியைகளை செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலும் கூட தியானிக்க போறோம். நற்கிரியைனா என்ன? அதை செய்வதனுடைய பாக்கியம் என்ன? அது எதற்காக செய்யணும்? ஏன் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நற்கிரியை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொரு தேவ ஜனமும் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேறுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உறுதியாக நான் நம்பிக்கொள்ளணும். என்னை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம உலக அலுவல்களில் நாம் அநேக திட்டங்களை, நமக்கு அநேக பொறுப்புகள் நமக்கு இருக்குது. அந்த பொறுப்புகளிலிருந்து ஒரு நாள் நம்ம என்ன செய்யறதில்ல, பின்வாங்கிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய அழைப்பை பெற்ற தேவ ஜனம் அவருடைய கிரியைகளை நடப்பிப்பதற்காக தான் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறாரு? அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளி நேரம் அழைச்சிருப்பதனுடைய நோக்கம் அதுதான். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும்போது, உலகத்துக்குரியவர்கள் நம்மை பார்க்கும்போது, நீங்களும் நானும் அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு சில தேவைகளோடு கூட வந்திருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட். எது முதலாவது செய்யணுமோ அதை முதலாவது செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில மற்ற காரியங்கள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? நடக்கும். சில பசில்ல பாருங்க, நம்ம தேவையற்ற பொருளை முதல்ல அடுக்கணும்னு நினைக்கும் போது அது என்ன செய்ய முடியாது, அது சரியா வர முடியாது. எது சரியான காரியத்தை நம்ம கரெக்டா அதை செய்துட்டோமோ மற்றது எல்லாம் என்ன செய்யும்? ஈஸியா அசம்பிள் ஆகும். அதே போலதான் கிறிஸ்தவ ஜீவியத்துல தேவையற்ற குழப்பங்களை கொண்டு வருவது சத்துரு. தேவையில்லாத காரியங்கள், நம்ம பதட்டத்தோடு தேவையில்லாத காரியங்களை சரி செய்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் முதலாவது நான் சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய்து கொண்டால் கர்த்தர் சகலவற்றையும் உங்களோடு கூட என்ன செய்வார்? அதை இணைக்கும்படி செய்கிறார். அப்போ ஏன் இந்த கிரியைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பார்த்தா, பிதாவாகிய தேவன் இன்னும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பூமியில முடிச்சிட்ட காரியம் அல்ல, இன்றும் அவர் என்ன செய்யறாரு? கிரியைகளை நடப்பிக்கிறார். பாருங்களேன், எடுத்துக்கொள்வோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசுவானவரை குற்றம் சுமத்தும்படி அவர் ஓய்வு நாளில் ஒரு அற்புதத்தை, ஒரு சுகமளித்த காரியத்திற்காக அங்கு கூடியிருந்த யூத ஜனங்கள் இயேசுவை குற்றம் சுமத்தும்படி என்ன செய்யறாங்க? வந்து கேட்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன காரியம் தான் அது, என்னுடைய பிதா இன்றும் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார், நானும் என்ன செய்றேன். அப்போ பிதாவாகிய தேவன் இன்றும் பூமியில் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார். கிரியைகளை எல்லாம் செய்றோம். ஆனால் நல்லா கவனமா கேளுங்க, தேவனுடைய ஒரு பண்பு, அவர் வேலையை முடிச்சிட்ட உடனே அவர் போயிடல. அந்த முடிவை உங்க கையில ஒரு எத்தனை பேர் ரிலே ரேஸ் பார்த்திருக்கோம்? ஓட்டத்தை முடிச்ச உடனே அடுத்தவங்க என்ன செய்யறாங்க? அடுத்த அந்த ஒரு கம்போ இல்ல ஏதோ ஒரு காரியத்தை அடுத்த ஒரு இடத்துல கொடுத்த உடனே அதை வாங்கி கொண்டு என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. இந்த ஓட்டம் உங்களுக்கு எப்போ முடியும் தெரியுமா? எனக்கு எப்போ முடியும் தெரியுமா? என்னுடைய நான் மரணிக்கும் வரை அந்த ஓட்டத்தில் நான் என்ன செய்யணும்? நிதானித்து எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி நான் ஓடணும். அதுதான் என்னுடைய கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இல்ல, தேவன்
நான் மறுபடியும் சொல்றேன், அவர் இன்றும் கிரியைகளை செய்கிற தேவனா இருக்கிறார். அநேக நேரம் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில ஒர்க் அண்ட் ஜாப் ரெண்டத்தையும் என்ன செய்யறோம்? ரெண்டும் ஒண்ணுதான் இல்ல. ஆகவே நான் சில சின்ன காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். வேலை செய்வது நம்மளுடைய இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களையும் எல்லா பர்பஸையும் நமக்கு தேவைகளை சந்திப்பதற்காக வேலைகளை செய்கிறோம். ஆனால் என்னுடைய செயல்பாடு, என்னுடைய கிரியைகள் நற்கிரியையாய் அமையணும். இப்ப எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. வேலையும் ஜாப் அண்ட் ஒர்க் இஸ் சேம். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட ஒரு சின்ன மாற்றம் என்னது? வேலை, இந்த உலகத்திற்கு அடுத்த வேலை எனக்கு என்ன செய்யுது? என்னுடைய குடும்பத்தை நிர்வகிப்பதற்கும் என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கும் உணவு, உடை, இருப்பிடம், இது போல என்னுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் தேவையா இருக்குது. இதையெல்லாம் சந்திப்பதற்கு நான் வேலை செய்கிறேன். என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். அது எண்ட் ஆஃப் த மந்தோ பிகினிங்கோ எனக்கு என்ன செய்கிறது? ஒரு ஊதியம் கிடைக்குது. இந்த ஊதியம் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானவைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுகிறது. ஆனா கிரியை என்ன தெரியுமா? என்னுடைய கிரியை தான் நான் யார் என்பதை என்ன செய்யும்? எடுத்து காட்டும். ஹல்லேலூயா. ஆனா என்ன ஒரு சேட் பார்ட் என்னன்னு கேட்டோம்னா, நாம் அநேக நேரம் வேலையிலேயே நாம் என்ன செய்யறோம்? மூழ்கிறோம். கிரியைக்கு நம்ம பெருசா இடம் கொடுக்கறது இல்லை. அது பெருசா நம்ம என்ன செய்யறது இல்லை? கவனிக்கிறது இல்லை. வேலை என்னுடைய தேவைகளை சந்திக்கிறது. கிரியை தேவன் யார் என்பதை என் மூலமா என்ன செய்கிறது? உலகத்திற்கு எடுத்து காட்டுது. அதுதான் கிரியை. அந்த கிரியை குறித்து தான் உங்களோடு கூட பேச போறேன் பாருங்க. முதலாவது தேவன் உண்டாக்கின ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் 26வது வசனத்துல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமா, என்ன நினைக்கிறாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், பிதாவாகிய தேவன் கிரியைகளை, இன்றும் கிரியைகளை செய்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசுவுடைய ஸ்டேட்மெண்டா இருக்குது. அப்போ பிதாவாகிய தேவன் இன்றும் கிரியை செய்கிறார். அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் உண்டாக்கின நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அதையே செயல்படுத்தணும். அதுதான் நியதி. தேவனுடைய விருப்பமும் அதுதான். எதற்காக அவர் உண்டாக்கினார் உங்களை? அவருடைய சாயலாய் உண்டாக்கினதனுடைய நோக்கம், நானும் இந்த பூமியில் கிரியைகளை நடப்பிப்பதற்காக உண்டாக்கினார். 28வது வசனத்தை கூட படிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க பலுகி பெருகி பூமியை நிறைத்து சகல காட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படுத்தி அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். வேத வசனம் தெளிவாய் சொன்னப்பட்டது. அவைகளை கீழ்ப்படுத்தின அவர்களுக்கு, அவைகள் எல்லாம் உனக்கு கீழ்ப்படும்படி நான் உனக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? முதல் மனிதனாகிய ஆதாமை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி அவர் உண்டாக்கினதுனால அவர் சொன்னாரு, இவைகள் எல்லாம் நீ கீழ்ப்படுத்தி சப்டியூ அப்படின்னு சொல்றார். அண்ட் ரூல் ஓவர் இட். அப்ப என்ன அர்த்தம்? சகலவற்றையும் நீ கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். சகலவற்றையும் ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த கீழ்ப்படுத்துவதும் ஆளுகை செய்வதும் தேவனுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் அமைந்தால் அது நற்கிரியை. பொருளாலோ இல்ல பெரிய பலத்தாலோ இது செய்யறது என்னது? துர்க்கிரியை. அவ்வளவுதான், சிம்பிள். என்னுடைய பலன் என்ன தெரியுமா? நான் யாரு தெரியுமா? என்னுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா என்று சொல்லி ஆளுகிறது அல்ல. தேவன் சொன்ன காரியம், நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய சாயலாய் உன்னை படைத்ததன் நிமித்தமாக ஆதி மனிதனுக்கு கொடுத்த வார்த்தை, நல்லா கவனமா கேளுங்க இந்த வார்த்தையை, நீ இவைகள் எல்லாம் கீழ்ப்படுத்தி ஆளக்கடுவது. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து பரமேறும் போது அவர் சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டது, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆதி மனிதனுக்கு சொன்ன அதே வார்த்தையை மத்தேயு 28:19-20 வரையும் படிச்சீங்கன்னா அந்த வசனம் அதே தான் சொல்லுது. நான் எல்லா அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற நீங்களும் நானும் சகலவற்றையும் கீழ்ப்படுத்த முடியும். ஒருத்தர் கூட ஆமேன் சொல்ல. ஆமேன் இல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்க வார்த்தையில் நிறைந்திருந்தீங்கன்னா சத்ரு உங்களை பார்த்து என்ன செய்வான்? நடுங்குவான். நான் சொல்லுகிற சத்ருவாகிய பிசாசு சொல்றேன்,
சில தேவ மனுஷங்களை பார்த்தோன்னா சத்ரு டீமன் பொசஸ் எல்லாம் ஓடுது. காரணம் என்னது? அவர்களுடைய அதிகாரம், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரத்தின் நிமித்தமாய் சகலவும் கீழ்ப்படியும். வேதம் சொல்லுகிறது, the greatness of his power enemy shall surrender. உம்முடைய மகா வல்லமையினால் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் அப்படின்னு சொல்லி. the greatness of your power enemy shall surrender. அதுதான் சத்தியம். தேவனிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனம், அவர்கள் சத்துருக்கள் அவர்களை பார்த்து என்ன செய்யணும்? இச்சகம் பேசி அடங்குவார்கள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நற்கிரியைகளுக்காக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஏன் அதை பெருசா நம்ம எடுக்கல? இந்த உலக அலுவலகத்தில் நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப பிஸி ஆயிடுறோம். இந்த உலகத்தின் வாழ்வதற்காக நமக்கு இந்த காரியம்லாம் தேவையில்ல. ஒர்க் தேவை, ஜாப் தேவை. ஆனால் அப்புறம் நீங்க இன்னும் நல்லா கவனமா கேளுங்க. ஆதாமை படைத்த தேவன் இதெல்லாம் சொன்னாரு, நீ சகலத்தையும் ஆளுகிறதுக்கு, உனக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் ஆளுறதுக்கும் உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துட்டேன். 2வது வசனம் பாரு. 2வது அதிகாரத்துல 15வது வசனத்தை கூட பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? ஆதாமை உருவாக்கிய பின்பு அவனுக்கு உண்டானதையெல்லாம் உருவாக்கல. அவனுக்கு தேவையான சகலவற்றையும் உருவாக்கி அவனை கொண்டு வந்து எங்க வச்சாரு? நீ பண்படுத்தவும் காக்கவும். டென்ட் அண்ட் கீப் இட். டென்ட் இட் அண்ட் கீப் இட். நீ இதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் நீ இரு. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். ஆதாமுக்கு வேலை செஞ்சுதான் சாப்பிடணும்ன்ற தேவை அங்க இருந்ததா? இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அதுக்கு முன்னாடியே சகல விருட்சங்களும் கனி தரும் மரங்களை எல்லாம் கொடுத்துட்டாரு. அவன் எங்க போனாலும் போய் பறிச்சு அங்க சாப்பிட்டு மரத்தடியில் என்ன செய்யலாம்? படுத்து தூங்கலாம். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? பாதுகாக்கவும். அப்போ முதலாவது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? அவனுடைய கிரியைகள். அந்த கிரியைகள் எங்கிருந்து வருது? அவருக்கு கீழ்ப்படிவதன் நிமித்தமாய். நற்கிரியைகள்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருவேளை ஒருத்தர் பசியா இருக்கிறாரு, பாஸ்டர் ஒரு பாக்கெட் நான் கொடுத்துட்டேன், அவருக்கு வாங்கி கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷம், நல்லதுதான். அது செய்யாதீங்க. ஐயோ அது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அது உங்களுக்கு ஒரு மன திருப்திக்கு செய்றீங்க. ஆனால் நற்கிரியை என்பது தேவன் உங்களுக்கு எதற்காக அழைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக உங்களை உண்டாக்கி உருவாக்கி கிரியைகளை செய்யும்படி உங்களை ஏவுகிறாரோ அதை செய்வதுதான் நற்கிரியை. ஆதாமுக்கு வேலை செஞ்சாதான் அவனுக்கு சாப்பாடு இல்லை. ஆனா அவன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தபடியினால் அவனுடைய கிரியை நற்கிரியா இருந்தது. அவனுக்கு ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணாரு, எல்லாவற்றையும் அதுல வச்சாரு. ஆதாமுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்துதான் இல்லையா? எல்லா மிருகங்களும். ஒரு யோசனை இருக்கும், சிங்கம் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்குமா? கீழ்ப்படிஞ்சுதான் இல்லையா? ஆமா. சிங்கத்துடைய ஃபுட் மெனு என்னவா இருந்தது? வெஜிடேரியன் தான். யோசிக்கவே வேணாம். எல்லா மிருகத்தையும் கர்த்தர் உண்டாக்கும் போது அது வெஜிடேரியனா தான் இருந்தது. எங்க மாறிச்சு? மெனு லிஸ்ட் எங்க மாறிச்சு? நோவாவுடைய காலத்திற்கு பிற்பாடு என்ன செய்தது? வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா மாறிடுச்சு. அப்போ சகலவற்றையும் தேவன் உண்டாக்கி அவர் அதை கீழ்ப்படுத்தும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். காரணம் தெரியுமா? அவருடைய சாயலாக ரூபமாக. நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? இருக்குமா? அப்பாடா அது தெரிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷம்தான். சில பேருக்கு அதே டவுட், நான் அப்படியா, நான் அவர் மாதிரியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்க பாக்குறது அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு வரையும் அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் அவருடைய தன்மைகளை நாம் இழந்து போனோம் இல்ல? அந்த ஆதி மனிதனுடைய தன்மைகளை இழந்து போனோம். அதை மீட்டெடுக்கும்படியாதான் இயேசு கிறிஸ்து வந்தார். விளங்குதா? அதே அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதே சகல மிருகங்களையும் நீங்க என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியும். நான் சொல்றது சர்க்கஸ் வேலை கிடையாது. சர்க்கஸ்ல என்ன செய்யறாங்க? வேற மாதிரி பழக்கிறாங்க இல்ல? அதுக்கு ஏதாவது பண்ணனா ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு ஏதாவது சாப்பிட கொடுக்குறாங்க. அப்படி பழக்கிறது சொல்ல, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை நான் சொல்றேன். அப்போ என்னுடைய கிரியை, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய நற்கிரியையின் நிமித்தமாய் பூமியில் இந்த இயேசு கிறிஸ்து, பூமியில் இந்த பிதாவாகிய தேவன் யார் என்பதை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும்.
உங்களுடைய தேவைகள் என்னவா பெருசா இருக்கலாம். என்னுடைய லிஸ்ட் பெருசு தான் பாஸ்டர், ஓரமா வச்சிருங்க. நம்ம லிஸ்ட் ஒரு நாள் என்ன செய்யாது, டன்னுனே வராது. ஒன்னு டன்னு வச்சுன்னா அடுத்தது தேவைகள் வந்துட்டு பெருகிட்டே இருக்கும். இல்ல, தேவைகள் பெருகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில. எப்போ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது ஒரு தேவை இருந்ததோ, கூட ஒரு 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சதுன்னா எனக்கு பெருசா சாதிச்சிருவோம்னு நினைக்கிறோம். 5000 ரூபாய் மறுபடியும் 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆனாலும் அந்த லிஸ்ட் என்ன செய்ய போறது இல்ல. ஒருவேளை பழைய லிஸ்ட் எல்லாம் போயிட்டு புது லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இல்ல, தேவைகள் பெருகி கொண்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு வினாடி ஒரு நிமிஷம் நீங்க அதை சிந்திக்காதபடி, கர்த்தர் என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் நற்கிரியை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத நாம் புரிந்து கொண்டோம் என்றால், தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு என்ன செய்ய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் மத்தேயுல நம்ம பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் நினைக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பாருங்க, ஆரம்பிச்ச உடனே கட்டன்னு நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிடுறீங்க. நற்கிரியைகளை செய்யணும், ரைட்டு. என்னதான் சொல்ல வராரு? அப்ப நற்கிரியைகள்லாம் என்ன? அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கு. ஆமா, வெளிச்சமா இருக்குமா? இருக்குமா? ஒரே ஒரு எஸ் தான் நான் கேட்கிறேன். அப்ப அவங்க வெளிச்சமா இருக்கிறாங்க. கான்பிடண்டா இருந்தா தான் சொல்ல முடியும். இல்ல, நான் வெளிச்சமா இருக்கிறேனா இல்ல அப்படின்னு யோசிச்சனா வெளிச்சமா இல்ல. நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருப்பது எப்படி? என்னுடைய கிரியைகளின் நிமித்தமாய், என்னுடைய சொந்த கிரியை நிமித்தமாய் அல்ல. தேவன் என்னை அழைத்தது, உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு யூனிக்கா தான் அழைச்சிருக்கிறார். என்னுடைய அழைப்பு தனிப்பட்டது. மற்றவரை போல என்னை அழைக்கல. என்னுடைய அழைப்பு ஒரு யூனிக்னஸ். என்ன கர்த்தர் என்னை ஒரு தனிப்பட்ட நபரா, என்னுடைய வாக், எல்லாரும் இங்க இருக்கிறோம், எல்லாருடைய கண்களோ இல்ல எல்லாருடைய முக அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. நம்முடைய சொந்த பிள்ளைகளா இருந்தாலும் இது மாதிரி இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அப்படியே இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருடைய உருவமும் ஒரு வித்தியாசமா இருப்பதை போல உங்களுடைய அழைப்பும் கர்த்தர் என்ன செய்றாரு? வித்தியாசமான ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்களை நான் பூமியில் செய்வதுதான் நற்கிரியை. ஹல்லேலூயா. சரியா? அதுல சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன். அதை சொல்லிட்டு நான் செய்திக்கு நேரா போறேன். உலகத்திற்கு வெளிச்சமா இருங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது, ஒரு விளக்கை தண்டிலே கொளுத்தி மரக்காலால் மூடி வைப்பானா? மூடி வச்சா அந்த வெளிச்சம் என்ன செய்யாது? இன்னைக்கு உங்களுடைய நற்கிரியை எதெல்லாம் தடை செய்து கொண்டிருக்கிறது? நீங்க நற்கிரியை செய்யணும்னு வாஞ்சிக்கிறோம், வெளிச்சமாய் ஒளியாய் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய வெளிச்சம் வெளியில போகாதபடி எந்த மரக்கால் என்னை மூடி இந்த நற்கிரிகளை செய்ய முடியாதபடி தடை செய்கிறது? நல்லதுதான் நினைக்கிறேன் பாஸ்டர், இங்க இருக்கிற எல்லாரும் நான் 100% நம்புறேன், நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன செய்யல? செயல்படுத்த முடியல, நற்கிரிகளை செய்ய முடியல. காரணம் ஏதோ ஒன்று மூடிக்கிட்டே இருக்குது. இந்த மூடிக்கொண்டு இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? உலகம்தான். உலகத்தின் பிரச்சனைகளை, பாடுகளை, உங்களுடைய ஒவ்வொரு அழைப்பும் எப்படி யூனிக்கா இருக்குதோ அதே போல உங்க பிரச்சனையும் எப்படி இருக்குது? யூனிக்கா தான் இருக்குது. ஒருவருடைய பிரச்சனை ஒரு சிலருக்கு பெருசா தெரியாது, ஆனா அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு பெருசா தான் இருக்கும். ஆகவே உங்களுடைய பிரச்சனை எப்படி, உங்களுடைய அழைப்பு நீங்க ஒரு யூனிக்கா நினைக்கிறீங்களோ, உங்களுடைய பிரச்சனையை யூனிக்கா நினைக்கிறீங்களோ, உங்களுடைய கிரியையும் கர்த்தர் யூனிக்கா செய்கிற தேவன். நான் ஃபர்ஸ்ட் திங்ஸ் எது முதலாவது நான் செய்யணுமோ அதை நான் சரியா செய்துட்டேன்னா மற்றதெல்லாம் என்ன செய்யும்? தானா நடக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 8 முதல் 10 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு இந்த வசனத்தோடைய? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களுடையதல்ல, இது தேவனுடைய. அடுத்தது 10வது வசனம் தான் ரொம்ப. ஏனெனில்
நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை. இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல ஆதாமை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அவனை கொண்டு வந்து வச்ச மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணி பாருங்க. தோட்டத்தை உருவாக்கி அதில் உள்ள எல்லா மரங்களையும் எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்கிட்டு அந்த மரத்திற்கு தேவையான தண்ணீரையும் ஒரு 4 நதிகளை உருவாக்கி அதாய் பாயறதுக்கு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அதற்கு பிற்பாடு என்ன செய்தாரு? ஆதாமை கொண்டு வைத்து சொன்ன காரியம் என்னது? நீ இந்த சகல மிருகங்களையும் கீழ்ப்படுத்தி ஆளக்கடவுது. இந்த காரியம் என்ன சொல்லுது பாருங்க, நாம் நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். என்றைக்கு கிறிஸ்து இயேசுவை என்னுடைய இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டனோ, இல்லை என்று என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை அழைத்து என்னை ரட்சித்தாரோ, சிருஷ்டிக்கப்பட்டேனோ, புது சிருஷ்டியாய் மாறினேனோ, அதற்கு பிறகு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறீர்கள். நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். வொர்க்மேன்ஷிப். அவருடைய செய்கையா இருக்கிறோமா? அதற்கு அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் கிரியைகளை நடப்பிக்கும் போது எனக்குரிய பாதைகளை அவர் என்ன செய்கிறார்? ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அநேக நேரம் நம்ம புரிந்து கொள்கிறது என்ன, அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வாருன்னு அமைதியா இருப்பதல்ல. அவருடைய கிரியையாய் நாம் இருக்கும்போது ஏற்கனவே எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற காரியங்களுக்கு நேரா என்ன செய்றாரு? நடத்தி கொண்டு போறார். இன்னைக்கு சேலஞ்ச் என்ன தெரியுமா? எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற அந்த காரியத்தை, அந்த இடத்தை, அந்த வழியை நான் அறிந்து கொள்ளணும்னா நான் முதலாவது என்ன செய்யணும்? அவருடைய கிரியைகளாய் நாம் மாறணும். நம்ம என்ன, முதல்ல வழியை காட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம கிரியையை நடப்பிக்கிறேன், அப்படி அல்ல. நீ என்ன செய்ய? என்னுடைய கிரியையாய் மாறு. கிறிஸ்து இயேசுக்குள் நான் என்ன செய்யிட்டேன்? நற்கிரியை செய்யும்படி அவர் என்ன செய்திருக்கிறாரு? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். முதலாவது மனிதனை சிருஷ்டித்து தான் அந்த தோட்டத்துக்குள்ள வச்சாரு. இன்னைக்கு உங்களையும் கூட சிருஷ்டித்துனா என்ன அர்த்தம்? மறுபடியும் கிறிஸ்து இயேசுக்குள் என்னை என்ன செய்யறாரு? என்னை தெரிந்து கொண்டு ரட்சிப்பை கொடுத்து எனக்கு உருவாக்கி இந்த செயலுக்காக என்ன செய்யறாரு? அவர் அதில் அந்த செய்கையா இருக்கிறோம். அவர் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அந்த செய்கையில் நான் நடக்கும்போது ஆயத்தம் பண்ணியிருக்கிற, எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த வழியை நான் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு இது புரியுது? நீங்க நல்லா இந்த வசனத்தை வீட்டில் போய் படிங்க. இதோடு கூட ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அவர் எல்லாவற்றையும் படைத்து நமக்கு சொன்னார், பலுகி பெருகு. நான் சொல்றேன், தேவனுடைய சித்தம் நீங்கள் நானும் பிரச்சனைக்குள்ளேயே இருக்கணும்னு இல்லை. பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனையை தாண்டி நம்ம என்ன செய்யணும்? அடுத்த ஸ்தானத்துக்குள் போகணும். அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்மளை கம்ப்ளீட்டா நம்ம இது எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாமல் ஆகணும்னா உங்களுடைய மனதை கர்த்தர் உருவாக்குறார், உங்களை உருவாக்குறார். அது நல்லா ஞாபகம் வச்சுக்க. நம்ம நினைக்கிறோம் சில பிரச்சனைகளை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில முற்றிலுமா எடுத்து போடுறது மாத்திரம்தான் ஜெயம் அப்படின்னு இல்லை. அந்த பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாத அளவுக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறதும் என்னது? வெற்றி தான். நம்மளுடைய வெற்றி ஒருவேளை நம்மளோட சத்ருவான அடிச்சு கொன்னு அவன் கீழே விழுந்தாதான் வெற்றின்னு அல்ல. அவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம நீங்க பாட்டுக்கு நடந்து போறதும் வெற்றி தான் இல்ல. சத்ருவானவன் அப்படிதான், பக்கத்திலேயே சுத்தி வந்து என்ன செய்வான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்வானா? கர்ச்சிக்கிற சிங்கம் போலதான் இருக்கிறான். ஆனா உண்மையிலே பல்லு புடுங்கப்பட்ட ஆமா, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நாயின்னு சொல்லலாம். ஆனா பயமுறுத்துறது அவனுடைய வேலை. ஆனா நற்கிரியைகளை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதிகாரம் உங்களுக்கு வரும்போது சகலவும் உங்களுக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். ஏன் நான் சொல்றேன்? என்னுடைய மாம்ச பலத்தினால் நான் ஒருவரை கீழ்ப்படுத்தினா அந்த பெருமையும் அந்த கனமும் யாருக்கு போகும்? அந்த மனுஷனுக்கு தான் போகும். ஆனால் அவருடைய நற்கிரியைகளை நான் செயல்படுத்த தொடங்கி அவருடைய நற்கிரியையாய் நான் அவருடைய கிரியைகளாய் நம்ம இருக்கும்போது இந்த மகிமையெல்லாம் எங்க போவோம்? அதுதான் அவருக்கு தேவை. நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழும் நாள்ல அவருக்கு மகிமையை சேர்க்கும்படி நாம வாழுகிறதா நற்கிரியை, கிரியை செய்கிறவர்களா இருக்கணும். பிதாவாகிய தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது போல நீங்களும் உங்களிடத்துல இருந்து அவர் என்ன செய்யறாரு? கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா.
அநேக நேரம் என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய கிரியை, நாம் செய்கின்ற கிரியைகளுக்கு நமக்கு ஒரு அப்ரிசியேஷனே இல்லையே, ஒரு சின்ன ஒரு பேட் பண்றதே இல்லையே, நம்ம எவ்வளவு செய்யறோம் நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லையே. இல்ல நம்ம மனுஷங்க தான். நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கும் ஒரே எஸ் தான். நீங்க என்ன சொன்னாலும் பாஸ்டர் நாங்க பாட்டு உட்காந்து இருப்போம், பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ரிசியேஷன் இல்லாத ஒரு மனுஷன், ஏதாவது ஒருத்தங்க நீங்க எதிர்பார்க்கலனா கூட நல்லா பண்ண அப்படின்னு ஒரு கொடுக்கும்போது நமக்கு என்ன செய்யும், அட உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும் இல்ல. ஆனா ஒன்னு சொல்றேன், அது எதிர்பார்க்கறது தவறு அல்ல, நம்மளுடைய மாம்சீகம், நம் மனிதர்கள் இல்ல. ஆனா எத்தனை பேருக்கு தெரியுது நம்மளுடைய சரீரத்துல எத்தனை அணுக்கள் இயங்கி கொண்டு இருக்குது? நமக்கு நிறைய தெரியவே தெரியாது எந்த அணு. ஆனா எங்கேயோ ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன செய்யுது, ஒரு உடல்ல ஒரு உபாதை வருது. அப்படியா இல்ல, ஏதோ ஒன்று நம்ம உடல்ல ஏதோ ஒரு உறுப்பு கூட வேணாம், ஏதோ ஒரு சின்ன செல் அது சரியா வேலை செய்ய எங்கேயோ இருக்குது, நம்ம உடம்புல எங்கேயோ இருக்கு, நமக்கு தெரியாது. ஆனா அந்த செல் எல்லாமே, அணுக்கள் அனைத்தும் அதனுடைய வேலையை செய்வதன் நிமித்தமாக தான் நான் நிற்க முடியுது, நான் பேச முடியுது, நீங்க எல்லாம் உட்காந்து என்ன செய்ய முடியுது. ஆமா, அப்போ அதுக்கு அப்ரிசியேஷனே கிடையாது பாருங்களேன். ஒன்னு சொல்றேன், நீங்க நற்கிரியை செய்தா எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும்னு நினைச்சா அது நற்கிரியையா ஆகாது. இன்னொன்னு சொல்றேன், நீங்க வேலை செய்யறோம்ல, ஜாப்ல இருந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, நாம் வேலை செய்வதனால எனக்கு ஒரு சம்பளம், ஒரு ஊதியம் கிடைக்குது. ஆனால் நற்கிரியை என்பது எதையும் எதிர்பாராமல் செய்கிறது தான். அப்ப கர்த்தர் சொல்லுகின்ற காரியம், இதனால எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன பெனிஃபிட், இது நான் செய்யறதுனால எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சு செய்யறது அல்ல நற்கிரியை. தேவ சித்தத்தை செய்கின்ற தேவனுடைய கிரியைகளாய் நம்ம வாழணும். நீங்க ஒரு நாள் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன், இந்த காரியத்தை நான் செய்வேன் என்றால் உங்களுடைய பிரச்சனை மலை போல இருந்தாலும் அது மடுவாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நற்கிரியை செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய பிரையாரிட்டி அதுதான். நல்லா இந்த வார்த்தையெல்லாம் யோசிக்கும் போது நீங்க ஆதாம யோசிக்கோங்க. அவன் வேலை செஞ்சாதான் சாப்பாடுன்னு அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனா கிரியை செய்யும்படி கர்த்தர் அவனுக்கு சொன்னார். நான் எல்லாம் உனக்கு ஏற்படுத்திட்டேன்பா, நான் உனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ சாப்பிடு, மரத்து மேல கீழே அப்படி படுத்து நியூட்டன் மாதிரி எப்படி உட்காந்துரு, ஏன் கீழே விழுந்தது, கிராவிட்டி ஃபோர்ஸை கண்டுபிடி, அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீ பாதுகாக்கவும் பண்படுத்தவும் உன்னை வைக்கிறேன். அவன் யாருக்கும் கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல, அவன் யாருக்கும் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை, சில வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா அது உங்களுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தினாலும் கூட அந்த வார்த்தைக்கு செவிசாய்த்து செயல்படுவதுதான் நற்கிரியை. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வேத வசனம் எபேசியர்ல அதுதான் படிக்கிறோம்ல, நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை உங்கள் மூலமா என் மூலமா செயல்படணும்னு நினைக்கிறார் பாருங்க. அவருடைய செய்கையா இருப்பதுதான் நற்கிரியை. என்னிடத்துல ஏதோ இருக்குது நான் கொடுத்துடுறது நற்கிரியை அல்ல, தேவன் இதை சொல்லாரு நான் செய்யறேன், அதுதான் நற்கிரியா மாறும். ஹல்லேலூயா. அப்படி செய்கின்ற நற்கிரியை செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய காரியங்கள் பெருசா நீங்க என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும் பாருங்க. ஒரு பிலாசபர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார், நம்ம வாழ்க்கையில ரெண்டு காரியத்தை என்ன செய்ய முடியாது, என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. எது ஒன்று என்னது, நம்முடைய பிறந்த நாளை மறக்கக்கூடாது. நிறைய பேர் பிறந்த நாள் ஞாபகம் இருக்குதா? எல்லாருக்கும் அவங்கவுங்க பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும் இல்ல? ஆமா, கணவன் மனைவியும் பிறந்த நாளை மறந்துடுறதோ அப்படிலாம் மாறிடும். வீட்டில் ஒரு பெரிய ஆமா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, ஒன்றும் நீ கண்டுக்காம விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஒன்று பிறந்த நாளை மறக்கக்கூடாது. இந்த உலகில் என்னுடைய பர்பஸ் என்ன, எந்த நோக்கத்திற்காக நான் உயிர் வாழ்கிறேன் என்பதை கண்டடைந்த தருணத்தை மறக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரம் எதுக்காக நம்ம வாழ்றோன்றதை, இந்த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட் இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஏதோ பிள்ளைகளை பெற்றோம், படிக்க வச்சோம், பெரிய வேலையில் அவங்கள உட்கார வச்சிட்டோம்,
அப்படி அல்ல. மறுபடியும் அந்த 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 ரிலே எடுத்து, அந்த ரிலேக்குரிய காரியத்தை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். அவங்க என்ன செய்யறாங்க? எதுக்கு ஓடுறோன்னு தெரியல, ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவனும் படிக்கிறான், கல்யாணம் முடிக்கிறோம், குழந்தை பேக்கிறான், அவனும் அடுத்தது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட் இன் மை லைஃப், அதை அறிந்த தருணத்தையும் மறக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பிறந்த நாளையும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு அறிந்த தினத்தையும் மறக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ரெண்டாவது உள்ள நோக்கம் என்ன டேட்டுன்னு தெரியறதில்லை. என்னைக்கு எதை நோக்கத்திற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்க, என்னுடைய பர்பஸ் என்ன, அதை நாம் அறிந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சுலபமா அடுத்த இதை நோக்கி என்ன செய்ய முடியும். இலக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எங்க போறோன்னே தெரியாது. இலக்கு இல்லைன்னா, ஒரு கோல் இல்லைன்னா, என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்றத நாம் தெரியலனா என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே தான் இருக்கும். எதை நோக்கி போறேனே தெரியாது. ஆனால் ஒரு நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அறிந்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் சொல்றேன், நாம் கிறிஸ்துவனுடைய தேவனுடைய கிரியைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த காரியம் என்ன, இந்த நற்கிரியை செய்வதன் நிமித்தமா எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கிடையாது, இல்ல உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை. ஆனால் உலகத்தரமான வேலை இந்த பூமியில் எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு ஊதியத்தை எனக்கு தருது. ஆனால் இந்த நற்கிரியை நிமித்தமாய் சகலவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? கீழ்ப்படுத்தவும் ஆளுகை செய்யவும். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லி நான் ஜெபித்து நான் முடிக்கலாம். பெற்றோர்கள் இல்லாதபடி வளர்க்கப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய பெரியப்பா பையன் தான் என்ன செய்தார்? இவரை இந்த பெண்மணியை வளர்க்கிறார்கள். ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, எஸ்தர் தான். ஆமா, யூத குலத்தில் பிறந்த அந்த பெண்மணிக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தது யாரு? மொர்தெகாய். நீங்க இப்படி அசியூம் பண்ணி பாருங்க, அந்த பெண்ணுக்கு ஒரு ஆவியானவர் போல, பரிசுத்த ஆவியானவர் போல தான் அந்த பிள்ளை என்ன செய்றாரு. எஸ்தர் யாரு? மொர்தெகாய். ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் என்னது? சித்தப்பா. சித்தப்பா. எத்தனை பேருக்கு சித்தப்பா சொல்றீங்க? இல்லம்மா, எஸ்தருக்கு எத்தனை பேருக்கு மொர்தெகாய் சித்தப்பான்னு சொல்றீங்க? அப்படி படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு இல்ல? சித்தப்பா, சிறிய தகப்பனின் மகள் அப்படின்னு இருக்கு. மொர்தெகாய்க்கு யாரு? எஸ்தர் சிறிய தகப்பனின், அப்ப கசின் தான். ஆமா, ஆனா அந்த காலத்துல சிறிய தகப்பனுடைய மகளையும் திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவன் மொர்தெகாய் அவளை ஒரு பெரிய ஸ்தானத்திற்கு கொண்டு வரும்படி அவளை வழி நடத்தி கொண்டே போறான். அப்போ ஆகாஸ்வேர் என்ன சொல்றாரு? ஒரு ராணியை, பட்டத்து ராணியை தேடி எல்லாம் என்ன செய்யறாரு? ஒரு கான்டெஸ்ட் வைக்கிறாரு. இவர் என்ன செய்யறான்? இவளை அங்கு கொண்டு போய் நிறுத்துறான். அவள் பட்டத்து ராணியாய் மாறுறா. யூத குலத்திலிருந்து பிறந்த ஒரு சாதாரண மகள், பெற்றோர்கள் இல்லாதபடி வாழ்ந்த ஒரு மகள், பட்டத்து ராணியாய் ஆகாஸ்வேரு 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிறான். ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிட்டாரு. ஆனால் அவர் என்ன தெரியுமா செய்தா? நல்லா யோசித்து பாருங்க. எனக்கு வாழ்க்கை கிடைச்சு, இந்த பூமியில் எனக்கு சகலமும் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவள் தன்னுடைய இஷ்டத்துக்கு வரல. அவள் என்ன செய்தா? மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை எவ்வளவு உயரத்துல கொண்டு போனாலும் மொர்தெகாய் போல உள்ள பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்களை அறியாமலே நற்கிரியை உங்கள் மூலமா என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். இதுதான் சீக்ரெட். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் சக்சஸ் ஆன உடனே நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார், எனக்கு கர்த்தர் இதை செய்துட்டார்னு சொல்லி பொருளாலும் அநேக காரியங்களினால் நாம் திருப்திப்படுத்துகிறோம். நான் நற்கிரியை செய்கிறேன், இல்லை ஒரு பெரிய ஒரு 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 உதவி பிறருக்கு செய்துட்டோம்னா நான் நற்கிரியை செய்துட்டேன்னு நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நற்கிரியை என்னது? கர்த்தருடைய சித்தத்தை என் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு நான் இடம் கொடுக்கிற காரியம் தான் நற்கிரியாய் மாறும். நான் நினைச்சு செய்யறது அல்ல. நீங்க ஒருவருக்கு கொடுக்கணும், ஒருவருக்கு உதவணும், ஒரு காரியத்தை செய்யணும்னா நாம் முதலாவது போய் அணுக வேண்டிய நபர் யாரா இருக்கும்? தேவனிடத்துல தான். ஏன்னா அவருடைய கிரியையா நான் இருக்கணும்னா அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அவரிடத்தில் போய் கேட்டு அறிந்து அதன் பிற்பாடு நான் செய்யும் போதுதான் நற்கிரியையாய் மாறும். இல்லைன்னா அது என்னுடைய சொந்த கிரியை தான், என்னுடைய மனசு நான் திருப்திப்படுத்திக் கொள்கிற நற்கிரியா இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கிரியையாய் நான் இருப்பேனா என்றால் அது இல்லைதான். இல்லை,
அப்புறம் இங்க என்ன நடக்குது பாருங்க, அவன் ராணியா மாறிட்டான். அப்படிதான் ராணியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டா, ராணியாய் கொண்டாடப்பட்டா. அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது பாருங்க. இங்கதான் ஒரு பிரச்சனை வருது. உங்களுக்கு சொல்றேன், எனக்கு நற்கிரியை செய்யும்படி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கு. உங்க அளவுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கார். ஆனா அந்த வாய்ப்புகளை நம்ம பெருசா கண்டுகொள்வதில்லை. ஏன்னா நாம என்ன செய்யிட்டோம், ஐ அரைவ்டு, நான் என்ன செய்யிட்டேன், ஒரு பெரிய இடத்துல வந்து சேர்ந்துட்டேன், நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறோம். நீங்க எந்த உயரத்துக்கு போறீங்களோ அப்பதான் உங்களுடைய பார்வைகளை நீங்க என்ன செய்யணும், விசாலமாய் பார்க்கணும். என்ன தேவைகள் உண்டு என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். மூன்றாவது அதிகாரத்துல 2வது வசனத்தை படிக்கலாமே. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. ப்ராப்ளம் இங்கதான், ஆப்பர்ச்சுனிட்டி இங்கதான் வருது. இவ ராணியா இருக்கிறா, மொர்தெகாய் அவளை வளர்த்து பராமரித்தவன் அந்த அரண்மனையில் என்ன செய்யறான், ஒரு காவல்காரனு போல இருக்கிறான். அங்கு இருக்கின்ற ராஜாவுக்கு நெருக்கமான இல்ல தளபதி என்ன செய்யறான், வரும்போது அவனை பணிந்து கொள்ளணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உங்களை என்ன பார்த்து இவன் என்ன செய்யறது, மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்னு நம்மளை ஒடுக்கிற கூட்டம் நிறைய இருக்கும் இல்ல? ஏன்னா நான் இது ரொம்ப அனுபவிச்சதுனால எனக்கு அது ரொம்ப புரியுது. இந்த சேம் இதே கான்டெக்ட்ல எனக்கு புரியும். நம்ம அவரை எந்திரிச்சு சல்யூட் அடிக்கணும், எந்திரிச்சு ஒரு வணக்கம் போடணும்னா அவர் எதிர்பார்க்கறத நம்ம செய்யலன்னா நம்மளை எப்படியாவது என்ன செய்யலாம், கார்னர் பண்ணலாம்னு நினைச்சிட்டே இருக்கிற உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இங்க இந்த காரியத்தின் நிமித்தமாய் ஆமான் அவன் மேல் ஒரு பெரிய கோபத்தை வச்சிருக்கிறான். ஆகவே இவன் என்ன செய்யறான், இந்த ஒரு மனிதனை தண்டிப்பது எனக்கு லேசான காரியம், அதனால இந்த யூத குலத்தையே நான் என்ன செய்யணும், அழிக்கணும்னு நினைச்சு ஒரு காரியத்தை செய்யறான். சத்துரு சில நேரம் முட்டாள்தனமா நடக்கிறதா நமக்கு அது என்ன செய்யும், சாதகமாய் மாறும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஏன் சத்துருவை அவர் செய்யும்படி அவர் ஃப்ரீயா விடுறாரு. அவன் செய்வதிலிருந்தே அவனை பிடித்து என்ன செய்வார், விழத்தழுகிறது தான் தேவனுடைய திட்டம். ஆகவே எழும்புகிற போது, அந்த சத்ரு எழும்பும் போது பயமா தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய கரத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா அந்த சத்ருடைய திட்டத்தையே கர்த்தர் என்ன செய்வாரு, மாற்றி அமைப்பார். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ இந்த காரியம் நடக்கும்போது அவனுக்கு விரோதமா எழும்புறாங்க. உடனே ஆமான் ஆகாஸ்வேருனிடத்துல போய் என்ன கேட்கிறான், இந்த யூத குலங்கள் நமக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன், ஆகவே இவர்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி அவரிடத்தில் ஒரு நிருபத்தை வாங்கி கொண்டு யூதர்களை அழிக்கும்படி அவன் செல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த காரியத்தை கேள்விப்பட்ட நம்ம மொர்தெகாய் என்ன செய்தானா, 4வது அதிகாரத்தின் 1 வசனம், நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. என்ன நடக்குது, இந்த சம்பவங்களை அறிந்த பிற்பாடு அவன் துக்கித்து அழுதான். நீங்க அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இன்னும் 2 வசனங்கள் அவன் அழுதான், புலம்பினான், அநேக காரியங்களை அவன் இருதயத்தில் என்ன செய்யலாம், வைத்து கொண்டு இருக்கிறான். அவன் மாத்திரம் வைக்கல, அவன் என்ன செய்யறான், அடுத்தது முக்கியமான காரியம், அவன் எஸ்தருக்கு தூது விடுறான். ஒரு ஆள் அனுப்பி என்ன செய்யறான், இந்த சம்பவங்கள் நடக்குது, உனக்கு தெரியுமா, நீ உடனடியா என்ன செய்யணும், ராஜாவை போய் சந்திக்கணும், யூத குலம் அழியக்கூடிய ஒரு தருணமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 11வது வசனம், 4ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம், யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான், இவனுடைய urgency என்னவா இருக்குது, இன்னைக்கு சத்தியத்தை ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலும் நீங்களும் நானும் என்ன செய்யறோம், சாதாரணமா இருப்பது அல்ல. இதே போல ஒரு சூழ்நிலை தான் யூத ஜனங்களை முற்றிலுமாய் அழிக்கும்படி நிருபங்கள் அனுப்பப்பட்டது. இதை கேட்டு துக்கித்து அழுது என்ன செய்யறான், அவன் எஸ்தர் ராஜாத்திக்கு என்ன செய்யறான், ஒரு தூது அனுப்புறான். அவன் என்ன சொல்றா,
ராஜாட்ட பெர்மிஷன் இல்லாம நம்ம போனா என்ன செய்வாரு? நம்மளை கொன்று போடுவதற்கு கூட சட்டம் இருக்குது, ஆகவே இதுவரை நடக்காது அப்படின்னு சொல்றான். எப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குதோ, எப்போ நற்கிரியை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில சேலஞ்ச் இருக்கும். நற்கிரியை செய்யறது அப்படி சாதாரணமா நம்ம செய்யறது இல்லை. எப்போ நீங்க தேவனுடைய கிரியையாய் மாறணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு சேலஞ்ச் இருக்க தான் செய்யும், சவால்கள் இருக்க தான் செய்யும். இவ அந்த சட்டத்தை அறிந்ததுனால மொர்தெகாய்க்கு போய் கொடுக்குறான். மொர்தெகாய் என்ன சொல்றான்? அதுக்கு ரிப்ளை என்ன பண்றான்னு பாருங்களேன். மொர்தெகாய் சொல்ற காரியம் 13வது வசனம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. ஹல்லேலூயா. நம்மளுடைய நற்கிரியை, என்னுடைய உயர்வு, என்னுடைய ப்ரமோஷன் நற்கிரியை செய்வதற்கு தான் அப்படின்றத நான் முதலாவது உணர்ந்துக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வசதி வாய்ப்பை கொடுத்திருப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய கிரியையாய் நான் மாறுவதற்கு தான். ஹல்லேலூயா. அந்த கிரியை எப்படி செய்யணும்ன்றத கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்லணும். பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தா அந்த கிரியை நீங்க, தேவன் இரா முழுதும் ஜெபித்தார் இயேசுவானவர் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவர் அப்போஸ்தலர் 10:38 நினைக்கிறேன். இதை மூட வேண்டாம், நீங்க இது கையில வச்சுட்டு அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமைகளில் அகப்பட்டவர்களை குணமாக்கவும். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நற்கிரியை, அவர் நன்மை செய்யும்படியாய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். காரணம் என்னது? தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவனுடைய கிரியையாய் நாம் மாறுவதுதான் நற்கிரியை. ஹல்லேலூயா. வேலை செய்வது, உத்தியோகம் செய்வது, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது. நீங்க யோசிக்கலாம், நான் வேலை செய்யலையே பாஸ்டர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்க செய்றீங்களா? உங்களுடைய வீடுகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்க செய்றீங்களா? கர்த்தர் எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யறோம்னு செய்றீங்களா? அதுதான் கிரியை. வேலை செய்கிறதற்கு கர்த்தர் கொடுக்கிறார். நன்மை செய்யும்படி அவர் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். இன்னைக்கு நற்கிரியை செய்வதற்கு தேவன் இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்க இயேசு இல்ல பிதா தேவன் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கல. ஆனாலும் கூட அவளுடைய நற்கிரியையின் நிமித்தமாய், மொர்தெகாயினுடைய நற்கிரியையின் நிமித்தமாய் இந்த புஸ்தகம் என்ன செய்யப்பட்டிருக்குது? இடம் பெற்றிருக்குது. வெளிப்படையாய் கர்த்தர் என்ற வார்த்தை அதுல இல்லாம இருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஜனம், தன்னுடைய இனம் அழிந்து போகாதபடி அவளுடைய செயல் காணப்பட்டது. அவள் இருப்பதோ ஒரு சேஃபான இடம்தான். எஸ்தர் இருப்பது 127 ராஜாங்கத்தை இல்ல, 127 நாடுகளை அரசாங்கம் செய்கின்ற ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில் வசதி வாய்ப்போடு கூட தான் இருக்கிறார். ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? நீங்க நற்கிரியை செய்யணும்னு நீங்க நினைக்கும் போது நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ரிஸ்க் டேக்கரா இருக்கணும். அவர் சொல்றா, ராஜாவினுடைய அனுமதி இல்லாம அவரை போய் சந்திக்க போனா அவர்களை கொலை செய்யும் கூட வாய்ப்புகள் இருக்குது, இது சாத்தியம் இல்லைன்னு சொல்றா. இல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மொர்தெகாய் அந்த உருவகப்படுத்தி பார்த்துங்க. அவர் சொல்றாரு, நீ இப்ப போலன்னா நீ தப்பிச்சுக்குவேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல நம்ம ரொம்ப தப்பிச்சுக்கிறோம், சேஃபா இருக்கிறோம்னு நினைக்கிறோமா? இல்ல, எந்த உலகத்துல சம்பவங்கள் நடக்கிறத பார்க்கும்போது எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய நாட்களில், நிரூபமாகக்கூடிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, என்னைக்காவது யோசிச்சிருப்பாங்களா? கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ளைட் லேண்டிங் ஆகும்ன்ட்டு யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. எத்தனை உயிர்கள் போனது பார்க்குறோம்ல, அவர்கள் எண்ணி பார்த்துருப்பாங்களா? இந்த இடத்துல ஃப்ளைட் விழுன்னு ஒரு நாளும் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே போல அதே நாட்களில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்ல, அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய கிரியையாய் நான் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு நாம் இனி அவரிடத்தில் கேட்போம் என்றால் அவர் தான் சொல்லணும்.
இந்த பாஸ்டர் சொல்லிட்டாங்க, இந்த பிரதர் சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு அடிஷனல், அதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் ஸ்கிரிப்சர் தான். ஆனால் தேவன் தான் தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி உங்களை கர்த்தர் ஒரு யூனிக்காக உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர், உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை போல மற்றவங்க யோசிக்க முடியாது, உங்களை போல மற்றவங்க சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது, பேச முடியாது. அந்த தனித்தன்மையை கர்த்தர் அவருக்கென்று பயன்படுத்தும் நற்கிரியைகளாய் மாறுவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. பாருங்க, இவ சொல்றா 14ஆம் வசனத்தை கூட படிச்சிடலாம். அந்த 4ஆம் அதிகாரத்துல, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. புரியுதா? இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய இடத்துல வச்சிருக்கிறார் பாஸ்டர். நல்லா, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஐ எம் சேஃபா இருக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் கூட எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஐ எம் சேஃப். எதுக்கு அந்த சேஃபான இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார்? நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? நான் நற்கிரியை செய்வதற்கு கோட்டை விட்டேன்னா இந்த காரியத்தை வேற ஒருத்தர் மூலமா செயல்பட முடியுமா, முடியாதா? நம்மள அநேகர் கேட்கிற கேள்வி, பாஸ்டர் நோவாவையே ஏன் கர்த்தர் அவன் இல்லைன்னா வேற ஒருத்தர் அந்த காலத்துல என்ன செய்திருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை, குறிப்பிட்டவரை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு அனுப்பிச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தாமதமா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து என்ன செய்யுமா? ஹல்லேலூயா. வாய்ப்பை தவற விடாதீங்க. கர்த்தர் உங்களிடத்துல தொடர்ந்து ஒரு காரியத்தை பேசுகிறார், ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்துகிறார் பாஸ்டர், இது மறுபடியும் உணர்த்துகிறார்னா ponder upon that word. அந்த வார்த்தையை தியானிங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு நீங்க கவனமா கேட்டாதான் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். இவளுடைய எஸ்தருடைய காரியம் என்ன சொல்றா? இப்ப நான் போய் பார்க்க முடியாது, என்னுடைய டர்ன் இல்ல, நான் ராஜாவை போய் பார்த்துக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அதை நான் போய் பார்த்தனா எனக்கு பெரிய தண்டனை வரும்னு சொல்றா. ஆனால் ஆவியானவர் போல் உள்ள மொர்தெகா சொல்றான், எப்பா இதுதான் முக்கியமான டைம், டேக் ரிஸ்க். இந்த உலகத்தில் நம்ம அநேக ரிஸ்க் எடுக்கிறோம்ல, ஷேர்ல போடுறவங்கலாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. உலகத்தில் அநேக ரிஸ்க் எடுக்கிறோம். வேலையில் ஒரு அடுத்த வேலை ஜம்ப் ஆகி ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த கம்பெனி எப்படி இருக்கும்னு தெரியல, பட் we take ரிஸ்க். ஆனா நற்கிரியை செய்வதற்கு நாம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தோம் என்றால் அதற்குரிய ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? இதுவரையும் அந்த ராஜாவினுடைய அனுமதி இல்லாம அரண்மனையில போனா எல்லாரையும் என்ன செய்தாங்க? கொண்டு போட்டாங்க. ஆனா எஸ்தருக்கும் என்ன நடந்தது? ஒரு செங்கோல் நீட்டப்பட்டது. அதுக்கு ஏன் காரணம் தெரியுமா? அவள் எப்படி செய்தா பாருங்க. அதே அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியையா இருக்கணும்னா நான் போய் கேட்க வேண்டிய நபர் யாரு? ஆவியானவர் உணர்த்துறாரு. மொர்தெகாய் சொல்றான், நீ போய் தான் ஆகணும், இனி நீ மௌனமா இருக்க கூடாது, நீ இதை செய்யலனா வேற ஒருத்தர் செய்து யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும். புஷ் பண்றாரு. அவர் என்ன செய்யறாரு? அந்த அர்ஜென்சியை சொல்றாரு. ஆனால் இவள் என்ன சொல்றா? ஆவியானவர் சொல்றாரு. இவன் என்ன மறுபடியும் சொல்றா? நீங்களும் உங்களுடைய ஜனமும் 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்து ஜெபிங்க, நானும் என் தாதிமார்களும். ஆமா, நீங்க போய் ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படி சொன்னாங்களா? இவன் என்ன சொல்றா? நானும் ஜெபம் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பாஸ்டர் எனக்காக இதை ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர், தலை மேல கை வச்சு நீங்க சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். அப்படி இல்லை. அவளும் என்ன செய்தா? நல்லா கவனமா கேளுங்க. அரண்மனை சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? ஆமா, ஒருத்தங்க தலையாட்டுறாங்க. அவங்க தலையாட்டும் போது எப்படி டேஸ்டா இருந்திருக்கும்னு தெரியுது. அரண்மனை சாப்பாடு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் இல்ல? எல்லா டிஷ்ஷும் ஒரே நேரத்தில் பரிமாறும். நம்ம வீட்டில் சிக்கன் குழம்புனா சிக்கன் தான் இருக்கும், அங்கே எல்லாம் இருக்கும். என்ன இருக்கும்? என்னென்னலாம் அவைலபிளாக எல்லாம் இருக்கும். அது வேண்டான்னு சொல்லி ஒரு நாள் இல்லை, எத்தனை நாள்? ஒரு நாள் தாக்கு பிடிக்கலாம். 3ஆவது நாள் அந்த வாசனை மற்றவங்களுக்கு சமைப்பாங்கல்ல, 3 நாள் என்ன செய்தா? அவள் தன்னை வருத்தி கொண்டாள். அப்ப நற்கிரியை செய்வதற்கு முன்பதாக தேவனிடத்தில் ஆலோசனை செய்கிறாள்.
அதுபோல தன்னை வருத்தி கொள்கிறார். நற்கிரியை செய்வது சாதாரண ஒரு 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 சுலபமான காரியமாய் அல்ல. தன்னை வருத்தி கொண்டு அவள் செய்கிறாள். இவள் செய்வதனால இவளுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குதா? இவளுக்கு பாதகமாக தான் இருக்கும். ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இவள் என்ன செய்வாங்க? போட்டு தள்ளிட்டு அடுத்த ராணியை தேட ஆரம்பிச்சிடுவார் அவர். அப்படிதானே? இவளுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. நற்கிரியை அப்படி அவளுக்கு ஆதாயம் இல்லாது இருந்ததுனாலும் அவள் அந்த ரிஸ்கை எடுத்தா, தேவனிடத்துல போனா, ராஜாவை போய் சந்தித்தாள். அது நிமித்தமாய் அவளுக்கு ஒரு தயவு கிடைத்தது. ராஜா தனது செங்கோலை நீட்டி வர இருக்கிற யூதர்களுடைய அழிவை என்ன செய்தாரு? கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷி, ஒரு மனிதன் அவனுடைய நற்கிரியையின் நிமித்தமாய் ஒரு இனம் அழிந்து போகாதபடி கர்த்தர் காத்தார். ஹல்லேலூயா. இதனால என்ன நடந்தது? தேசத்தில் இருக்கிற எல்லா யூத ஜனங்களும் காக்கப்பட்டாங்க. ராணியினுடைய மதிப்பு என்ன செய்யுது? இன்னும் அது இன்டைரக்டா தான் இருக்கும். எல்லா யூதர்களும் வந்துட்டு உடனே ராணி வாழ்க, ராணி வாழ்கன்னு சொல்லிட்டு போனாங்களா? தெரியல. ஒருவேளை அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி சொல்லியிருக்கிறது வாய்ப்பு இல்லை. ராஜாக்கள் தான் அந்த காலத்துல அப்பர் ஹேண்ட். ஆனா அவளுக்கு மறைமுகமாக ஒரு மதிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தருணமாய் மாறிச்சு. நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நற்கிரியை செய்வதற்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அவளுக்கு வந்த வாய்ப்பை அவள் உதாசீனப்படுத்தல. அவள் என்ன செய்தா? கடினமான காரியம் தான், ஒரு ரிஸ்க் தான், லைஃப் ஆர் டெத் என்ற ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனால் அதை என்ன செய்யல? சாதாரணமா எண்ணல. she took that, அந்த லைஃப் அண்ட் டெத் என்ற சூழ்நிலையை அவள் எடுத்துக்கொண்டு அது செயல்படுவதற்கு முன்பதாக யார் இடத்துல போனா? தேவனுடைய கிரியைகளா நீங்களும் நானும் இருக்கணும்னா, நான் நற்கிரியை செய்வதற்கு முன்பதாக கர்த்தரிடத்துல போய் கேட்டு அவருடைய அப்ரூவல் வாங்கினதற்கு அப்புறமா செய்யறோம் பாருங்களேன், அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு பெரிய பலனை கொடுப்பார். பின்பு நடந்ததெல்லாம் பார்க்குறோம் ஹிஸ்டரியில. பின்பு நம்ம பார்த்ததெல்லாம் எந்த ஜனத்தை அழிக்கணும்னு தீர்மானித்து, அதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, அதை மாத்திரம் படிச்சுட்டு 5:14 எஸ்தர் 5:14. அப்பொழுது அவன் மனைவியாக சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடைய கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். நான் ஏற்கனவே சொன்னல, பிசாசு உங்களுடைய நற்கிரியைகளை அழிக்கும்படி ஒரு திட்டத்தை தீட்டினா அவன் தீட்டுற வரையும் ஃபுல்லா விட்டுருவாரு. தீட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அது என்ன நடக்கும்ன்றது, அதுதான் நம்மளுடைய தேவனுடைய பெரிய கிரியை. நம்ம சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனா அந்த அனுமதித்த காரியத்தை சத்துருவுக்கு எதிராய் திருப்பி உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த தூக்கு மரம் எங்க இருந்தது அப்படின்னு பாருங்களேன். அதே எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றார். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றார். ஆமா, எங்க நாட்டப்பட்டிருக்குது? நற்கிரியை செய்ய நினைக்கின்ற இல்ல செய்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த மனுஷன் அவன் வீட்டு பக்கத்திலே தான் அதை செஞ்சிருக்கிறான் இல்ல. இன்னைக்கு ஒன்று சொல்றேன், முதலாவது நான் எதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பர்பஸ் என்ன, ஆவிக்குரிய நோக்கம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளுகிற தருணத்தை நான் மறக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய கிரியையாய் இருப்பது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன என்பதை நான் அடையாளம் கண்டு கொண்டேன் என்றால், மொர்தெகாவுடைய நோக்கம் நான் ராஜாவுடைய பெரிய செக்ரட்டரியா மாறணும்னு அல்ல. அவனுடைய நற்கிரியின் நிமித்தமாய் கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? உயர்த்தி கொண்டு வந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நான் நற்கிரியை செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம் தேவனுடைய சமூகத்துல.